இப்போ பாருங்க, விட்டுணுவை கூப்பிட்டு விட்டத்தில் ஏறு, கட்ட விழுந்து போயிடுமே ஜலமலை மேறு, வட்டமிடும் கண்ணதிலே வாசியை தூறு, ஆவியோடு தொக்கி விக்கும் பாவியை மீளு. இந்த தாக்குதல் வந்துட்டு அடிபட்டாச்சுன்னா அது சம்பந்தமான வியாதி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ அந்த மாதிரி இப்போ 90 நாளில் சாகடிக்கிறது இருக்கு. அந்த ஆள்காட்டி விரலை கொக்கியாக்கி பின்னாடி முதுகில் பூணூல் வரும்னு வருமா இருக்கு. அந்த கரெக்டான ஸ்பாட்டில் ஒரு ஏறு மாத்திர அளவில் கொக்கியை உள்ளே இறக்கி தூக்கணும்னாக்க ஒரு ஒரு விஷ வண்டு கடிச்சது போல் சொல்லிடுங்க, அவ்வளோதான். ஒரு 90 நாளில் அவர் எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாமல் நல்லா தான் இருப்பார். கரெக்டாக 90ஆவது நாள் உயிர் பிரிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. உரோதர வர்மம்னு ஒரு வர்மம் இருக்குது. அந்த உரோதர வர்மத்தில் தட்டினோம்னாக்க கை இப்படி நின்றும், அவ்வளோதான். இங்கே கிராக் ஆகிடும். இல்லை கிராக்காக அது வர்ம அடித்து ஒரு வாட்டி அடித்து பரிசோதனை பண்ணோம்னாக்கா அது பலகீனம் தான், மீட்டாலும் பலகீனம் தான். அது பழைய அளவுக்கு முழுசாக தான் திரும்ப முடியாது. இர்ரிப்பேரபிள் லாஸ் தான். இப்படி ஆயிடும். 3 இரவு 3 பகல் இப்படியே வச்சுருந்தா உயிர் போயிடும் சார். இப்படியே தான் படுக்கணும், இப்படியே தான் எந்திரிக்கணும். 3 இரவு 3 பகல் உயிர் போயிடும். அப்படி டிசைனாக அவனை தொந்தரவு தாக்குதல் நிகழ்த்துவதற்கான வாய்ப்புகள் இதில் இருக்குது.